தினமும் இரவில் தூங்குவதற்கு முன் உங்கள் முகத்தை கிளென்சர் அல்லது ஃபேஸ் வாஷ் கொண்டு சுத்தம் செய்து உங்கள் சருமத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நாள் தொடக்கத்தில் மேக்கப் போடுவது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று நாள் முடிவில் மேக்கப்பை அகற்றுவதும் முக்கியமானதாகும். சருமத்தை சுத்தமாக வைத்திருப்பதுதான் சரும பராமரிப்பில் முக்கியமானது. ஆனால் நாள் முடிவில் வீடு திரும்பிய பிறகு சருமத்தை சுத்தமாக வைத்திருப்பதுதான் சரும பராமரிப்பில் முக்கியமானது. சருமத்தை சுத்தம் செய்வதில் பலர் அலட்சியம் காட்டுகிறார்கள். இது சருமத்தின் சேதத்தை ஏற்படுத்தும். எனவே தினமும் இரவில் தூங்குவதற்கு முன் உங்கள் முகத்தை கிளென்சர் அல்லது ஃபேஸ் வாஷ் கொண்டு சுத்தம் செய்து உங்கள் சருமத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை செய்யும்போது பல சமயங்களில் தெரியாமல் சில அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். அவை சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மேக்கப் பயன்படுத்துபவர்கள் அனைவரும் மேக்கப் போடுவது மட்டுமல்லாமல் அதை அகற்றுவது எப்படி என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு தாமதமானாலும் இரவில் மேக்கப்பை அகற்ற மறந்துவிடக்கூடாது. அது சருமத்தின் அழகையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும். மேக்கப்பை நீக்க சில எளிமையான முறைகளை பின்பற்றலாம். அதை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க. மென்மையான மேக்கப் ரிமூவரை தேர்வு செய்யவும். கிளென்சர் வாங்கும்போது கவனமாக இருக்கவும். உங்கள் சருமத்தில் உள்ள இயற்கை எண்ணெய்களை அகற்றும் கடுமையான கிளென்சரை தவிர்க்கவும். எளிதாக அகற்றுவதற்கு மைக்லேர் நீர், ஆயில் பேஸ்ட் ரிமூவர் அல்லது கிளென்சிங் பால்ம்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்துவது நல்லது. மைக்லேர் நீர் ஆனது உணர்திறன் வாய்ந்த சருமத்திற்கு ஏற்றது. கிரீம் அல்லது ஆயில் பேஸ்ட் ரிமூவர்கள் சருமத்திற்கு நல்லது. முதலில் அந்த வகை ரிமூவர் மூலம் முகத்தை சுத்தம் செய்து பிறகு ஃபேஸ் வாஷ் மூலம் முகத்தை கழுவ வேண்டும். இது சருமத்திற்கு ஈரப்பதத்தை பராமரிப்பதோடு மட்டுமன்றி மேக்கப் மற்றும் அழுக்குகளை அகற்றும். உங்கள் தோலில் மென்மையாக செய்யவும். கண்களை சுற்றியுள்ள தோல் மிகவும் மென்மையானது மற்றும் உணர்திறன் கொண்டது. எனவே கண்களை சுற்றியுள்ள மேக்கப்பை அகற்றும் போது அதிகமாக ஸ்க்ரப் செய்யாமல் இருப்பது நல்லது. அதற்கு பதிலாக காட்டன் பேட் அல்லது ரிமூவர் கிளாத் மூலம் துடைக்கவும். கண்கள் மற்றும் உதடுகளை மறந்து விடாதீர்கள். மஸ்காரா அல்லது லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் பயன்படுத்தியதால் மேக்கப்பை அகற்றும் போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஆயில் பேஸ்ட் ரிமூவர் மூலம் மெதுவாக தேய்த்து மேக்கப்பை அகற்றவும். நீரோற்றம் மற்றும் சுத்தப்படுத்திய பிறகு ஹைட்ரேட் செய்யவும். மேக்கப்பை அகற்றிய பிறகு தோலில் pH-ஐ சமநிலைப்படுத்தும் ஒரு டோனர் அல்லது ப்ளூடாயில் சருமத்தை ஈரப்பதமாக்குங்கள். ரோஸ் வாட்டர் அல்லது கெமிக்கலின் இந்த விஷயத்தில் நன்றாக வேலை செய்யும். இதை போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.